ஆண்டவருடைய வசனம் மகா பெரிய ஒரு ஜெயத்தை குறித்து சொல்லுகின்றது. இந்த ஜெயம் எப்படிப்பட்ட ஜெயமாம்? கர்த்தர் மனுமக்களுக்காக தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி, இயேசுவை அனுப்பி, அந்த ஆண்டவர் இயேசு ஜெயித்த ஜெயங்களில் கடைசி ஒரு ஜெயத்தை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் மரணத்தை ஜெயித்தார், அந்த ஜெயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்று. கடைசி சத்துரு ஜெயிக்கப்பட்டது உண்மை என்றால், அதற்கு முன்பான எல்லா சத்துருக்களும் ஜெயிக்கப்பட்டார்கள் என்பது உண்மைத்தானே? நீங்கள் தைரியத்தோடு இன்றைக்கு வாயை திறந்து சொல்ல வேண்டும், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஜெயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கின்றார்? கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரே, எப்படி கொடுப்பேன் என்றும் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். என்னோடு கூட யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாலிபனாகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா, என் தாசனாகிய மோசே மரித்து போனார், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதில் ஒரு வாக்குத்தத்தம், நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லியிருக்கிறது. நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லியிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் யூ வில் ஹாவ் குட் சக்சஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் வெற்றியை வாக்கு பண்ணின தேவன் அந்த வெற்றியை எப்படி பெற்றுக்கொள்வது என்றும் நமக்கு சொல்லித் தருவார் தானே? யோசுவாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் வெற்றியின் ரகசியத்தை முதலாவது வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? யோசுவா, நான் உனக்கு கொடுக்கிற வெற்றி ஏதோ ஒரு நாள் வெற்றி, 2 நாள் வெற்றி அல்ல. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ இந்த பூமியிலே எத்தனை வருஷம் வாழ்கிறாயோ அத்தனை வருஷம், அத்தனை நாட்களும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒரு வாலிபனுக்கு சொல்லப்பட்ட வல்லமையான வாக்குத்தத்தத்தை பாருங்கள். வாலிப மகனே, உனக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்புவது இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. கர்த்தர் இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்கு பண்ணுகின்றார். எப்படி சத்துருக்கள் எதிர்த்து நிற்க முடியாதாம்? கர்த்தர் கூட இருக்கிறதினால் சத்துருக்கள் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை கூட வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது ஒருவரும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது இல்லை.